குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சி குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேரிலே தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் நகர்ந்து செல்வார் என்பது உண்மை. சில நேரங்களில் அதிசாரமாக கொஞ்சம் வேகமாக போவார், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். உச்சம்னா என்னது, தனக்கு பிடிச்ச வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவோம், ஒரு அதிகமாக அன்பு காட்டுவோம், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடிய வீடு தான் நம்முடைய குரு பகவானுக்கு கடகராசி. ஸோ அப்படிப்பட்ட கடக ராசிக்குள்ள குரு பகவான் உள்ளே நுழைகின்ற இந்த அற்புதமான காலகட்டத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியான குரு பகவானை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இது கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி கொடுக்க போகிறாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதம் அப்படியே ஜம்மனி 5ஆம் வீட்டுக்கு செல்கிறார். 5ஆம் வீடுங்கிறது குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படிங்கிறது உண்மை. அப்போ கடகத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய கவலைகளை நீக்க போகிறார் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லலாம். பொதுவாகவே ராசியில் ஜென்ம சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அது 7.5 சனின்னு வச்சுக்கலாம், அல்லது ஜென்ம சனின்னு எடுத்துக்கலாம் 2வது சுற்றில். அப்போ இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் நம்முடைய மீனராசிக்காக பல போராட்டங்களை சந்திச்சிட்டிங்க. போராட்டம் சொல்லி மாளாது. சொல்கிறதா வீடியோ ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லா உறவுகளுமே உங்களை நிராகரித்து விட்டாங்க. அந்த உறவுகளை உயர்த்தி விட்டது நீங்கள், அந்த உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது நீங்கள். ஆனால் எல்லா உறவுகளும் ஏமாற்றத்தை தான் மீனராசிக்காரங்களுக்கு கடந்த 5 வருடம் 3 வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய போராட்டம். சரி, இந்த போராட்டத்தை விட்டு எப்போங்க வெளியே வருவோம், எப்போ நாங்கள் நிம்மதியாக இருப்போம், எப்போ எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், எப்போ மன அமைதி ஏற்படும். வேறு எதுவுமே வேணாங்க, காசு வேண்டாம், பணம் வேண்டாம், துட்டு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஃபஸ்ட்டு மன அமைதி எப்போ ஏற்படும் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எதிர்பார்த்து அதிகமாக காத்திருக்க அன்பர்களே மீனராசிக்காரங்க தான். ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா காயத்துக்கு மருந்துன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த நிலை தான் இப்போ குரு பகவான் கொடுக்கின்ற மிகப்பெரிய அற்புதமான ஒரு நிலை. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக உங்கள் ராசியை பார்க்க. அது எப்படி பார்க்காரு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அவர் 5ல் உட்காந்து 9ஆம் பார்வையமாக பார்க்க. இதுவே ஒரு அற்புதமான தன்மை. ஃபஸ்ட்டு நம்ம யாரும் உணரணும்.
ஏமாந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி ஏமாற மாட்டேன், எப்படி நான் இன்றைக்கி ஏமாற மாட்டேன், நாளைக்கு காலையில் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுலாம் நீங்கள் எடுக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் எடுக்காமலாம் இல்லை. ஆனால் எடுத்த முடிவை மறுநொடி மாற்றிட்டு ஏமாற வேண்டிய சூழ்நிலையை கிரகங்கள் உங்களை கொடுத்துச்சு. அப்போ உங்களுக்குள்ளே என்னோட எத்தனை தடவை தான் இப்படி நம்ம ஏமாற்றிட்டே இருக்கோம்னு நினச்சிங்களா? ஸோ அந்த நிலை மாறப்போகுது, மன அழுத்தம் விலக போகுது, மன நிம்மதி கிடைக்க போகுது, உங்களை நீங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே போல் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமையில் ஊசல் ஆடுது அப்படிங்கிற மாதிரி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இழுத்தா அந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் போகிறாங்க. அட பாவிகளாக என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நிலைமையில் ரொம்ப போராடுகின்ற நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து பல மீனராசிக்காரங்க ஒரு 5 வருடத்தில் எனக்கு கல்யாண வாழ்க்கை வேண்டாப்பான்னு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. சில மீனராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய உறவுகளுடைய நன்மதிப்புக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிருக்கீங்கள. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ தான் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வைக்கிங்கள, அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ கட்டாயமாக உங்களுடைய உறவுகள் உங்களை இனிமேல் தான் புரிஞ்சுக்கிறப்ப. ஸோ அதே போல் சில மீனராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி வாழ முடியலைங்க, அவங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க என்னை கொடுமைப்படுத்துனதுக்கு, என்னை கஷ்டப்படுத்துனதுக்கு நான் அவங்கள வேண்டாம்னு சொல்லணும். ஸோ கடைசியில் அவங்க என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி நல்லாரு, என்னை கஷ்டப்படுத்திட்டேன், நீங்கள் எங்கே போயா நல்லாருன்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துட்டேங்க அப்படின்னு தியாக மனப்பான்மையோடு விட்டு கொடுத்த நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு, 2வது திருமணத்துக்காக காத்திருக்கின்ற மீனராசிக்காரங்களுக்கு 2வது திருமணம் முடியக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உறுதியாக உண்டு. ஓகேவா? ஒன்று நீங்கள் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருந்தீங்கனாலும் முடியும். ஓகேவா? எனக்கு கல்யாணமே வேண்டாயா, இந்த ஒரு வாழ்க்கையிலையும் நான் 3 ஜென்மத்தை எடுத்த மாதிரி வாழ்ந்துட்டேன், 3 பிறப்பு நான் பிறந்து வாழ்ந்த மாதிரி தான் இந்த திருமண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டேன், எனக்கு கல்யாணமே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், நீங்கள் உண்மையாக நேர்மையாக தூய்மையாக இருந்த ஒரே காரணத்துக்காண்டி உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடை பார்த்து உங்களுக்கு அந்த எண்ணங்களை செயல்படுத்தி கொடுப்பார். அந்த எண்ணங்கள் மூலமாக ஏமாறாத ஒரு வாழ்க்கை உறுதியாக கிடைக்கும். ஓகே? ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடு, மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. ஓகேவா? உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் முழுமையாக நம்புகிறீங்களோ, உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் என்னுடைய குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்கும், என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. கவலைப்படாதீங்க, ராசியின் அதிபதி பார்த்துக்குருவார், எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குருவான். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மீன ராசிக்கு எல்லா விதமான புகழும் உறுதியாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.